ஹரே கிருஷ்ணா. சப்தமா ஆண்டாளுக்கு கேட்கிற அளவு சப்தமா எல்லாரும் ஹரே கிருஷ்ணா. முதல்ல மேல கூரை இடிச்சு விழுற அளவுக்கு சத்தமா சொல்லுங்க எல்லாரும் ஹரே கிருஷ்ணா. வெரி குட். இப்பதான் உங்களுக்கு 60 மார்க் கொடுத்துருக்கோம். 100 மார்க் வாங்கணும் அப்படின்னா 2 கை மேல உயர்த்திக்கோங்க. திரௌபதி எப்படி கூப்பிட்டாலும் கிருஷ்ணரை முதல்ல கூப்பிட்டா வரவே இல்லை, ஒரு கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டா வரவே இல்லை. எப்ப 2 கையும் உயர்த்தி ஏ துவாரகரை அச்சுதா கோவிந்தா ரக்ஷமா சடாகட்டம் கூப்பிட்டா இல்லையா, அது போல கிருஷ்ணர் ரொம்ப இனியால வந்துட மாட்டார். கிருஷ்ணர் பார்த்துட்டே இருப்பார். நீங்க மெதுவா கூப்பிட்டீங்க அப்படின்னா இப்பதான் வந்து அவர் விருதுநகர் வந்திருக்கார் இல்லையா. ஸோ இங்க நம்ம இடத்துக்கு வரணும் அப்படின்னு என்ன பண்ணும், கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா, நான் எங்க இருக்கேன், நாகம் திஷ்டாமி வைகுண்டே நான் யோகினாம் ஹிருதய சிவா எத்திர காயதி மத்பக்தா தத்ர திஷ்டாமி நாரதான்னு சொல்லி சொல்றார். ஏ நாரதா, நான் வைகுண்டத்துல கூட கிடையாது, யோகிகள் இதயத்துல கிடையாது, எங்க தெரியுமா இருக்கேன், எங்க பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து என்னுடைய நாமத்தை சொல்றாங்களோ அங்கதான் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. சோ பகவானை கூப்பிடணுமா வேண்டாமா, கூப்பிடலாம் இல்லையா. எல்லாரும் 2 கை உயர்த்திக்கோங்க. 2 கை இருக்கவங்க 2 கை மேல தூக்குவாங்க. யாருக்கெல்லாம் 2 கை இருக்கும் எல்லாரும் பார்த்துக்கோங்க, பக்கத்துல செக் பண்ணிக்கோங்க 2 கை இருக்கான்ற பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் 2 கை இருக்கவங்க மேல தூக்குவாங்க. எல்லாரும் ஒரே குரல்ல சப்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. 90 மார்க்ஸ். எல்லாரும் கை தட்டுங்க, உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கலாம். இப்போ ஒரு சின்ன போட்டி. ரங்கமன்னார் இங்க சக்தி வாய்ந்தவரா ஆண்டாள் சக்தி வாய்ந்தவங்களான்னு பார்க்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம், முதல்ல பெண்கள் எல்லாம் சேர்ந்து சொல்ல போறீங்க. ஆண்டாள் குரூப், இங்க இருக்க பெண்கள் என்ன குரூப், எல்லா பெண்களும் சேர்ந்து சத்தமா சொல்ல போறீங்க. அதுக்கப்புறம் அதற்கு இணையா இங்க இருக்க ஆண்கள், யாரெல்லாம் தன் ஆண்கள் நினைச்சுக்கிறாங்களோ, உண்மையில ஆண்கள் கிடையாது யாருமே, பட் இருந்தாலும் சரீரத்துல ஆண்கள் இருக்கும் இல்லையா, எல்லாம் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆண்கள்லாம் சேர்த்து சொல்லலாம், பெண்களை உதவி பண்ணக்கூடாது. ஸோ ஆண்டாள் சத்தமா சொல்றாங்களா இந்த இடத்துல, ரங்கமன்னார் சத்தமா சொல்றாங்களான்னு சொல்லிட்டு சின்ன போட்டி. ஆண்டாளா ரெடியா, ரெடியா, ஆண்டாள் குரூப் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஆண்டாள் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சுட்டா. எங்க ரங்கமன்னார் குரூப்ல இருக்கீங்களா, ஆண்கள் குரூப் எல்லாம் இருக்கீங்களா? ஓகே, ஆண்கள் எல்லாம் இப்ப எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, யாரும் ஆண்டாள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஓகே, ஆண்கள் மட்டும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. கடுகு சிரித்தாலும் காரம் சிரித்தா சொல்லுவாங்க இல்லையா, அது போல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு ஈடா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எல்லாம் என்ன பண்ண போறோம், நல்ல சப்தமா கீர்த்தனை பண்ண போறோம். ஏன்னா ஆண்டாள் சொல்ல வந்த விஷயமே இதுதான். என்னது, வாயினால் பாடி. ஓகே, உலகம் வந்த பாடி பாடலாமா, எல்லாம் ரெடியா, நான் பாடுறேன், எல்லாம் என்ன பண்ண கேட்டு அதே போல என்ன பண்ணு, நல்லா கை தட்டிட்டு பாட ஆரம்பிக்கணும். ஓகேவா, எல்லாரும் பாடுங்க. Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare.
சுவாமிக்கு வரவேற்கும் விதமாக சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. சாமி நிக்கிற உட்கார போறாரு. உட்கார போறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்போ வேல்குடி ஸ்ரீ ஓவி கிருஷ்ணன் சுவாமி அவர்கள் வம்சி காரிதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்கிறார். எல்லாரும் கேட்டதில்லை. ஒரு 2-3 முக்கியமானவர்களுக்கு பல பேருக்கு நாங்கள் ஹானர் பண்ணணும். இப்பொழுது ஸ்ரீமான் PS கிருஷ்ணன் சுவாமி அவர்கள், இந்த சுவாமி தான் நமக்கு உயர்ந்ததாக பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார் ஸ்கூல்ல. அந்த சுவாமி இப்பொழுது ஜிஆர் சுவாமி அவர்கள் எழுந்தருளை கொண்டிருந்தார். கொஞ்சம் பேசாம முன்னாடி பார்க்கலாமே. முக்கியமான நிகழ்வு இப்போ நிறைவடைய போது முக்கியமான நிகழ்வு. பேசாம பாருங்க. சுவாமிகள் சன்னதியினுடைய மாலை மரியாதைகளை நம்முடைய வேல்குடி சுவாமி அவர்களுக்கு ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரிபராஜகாச்சாரியரான ஜிஆர் சுவாமி அவர்கள் சமர்ப்பிக்கிறார். அதே போல நத்தம் திருப்புலங்குடி கோவில்களிலிருந்து அந்த பெருமாள்களுடைய மாலை பிரசாதம் நம்ம சுவாமி அவர்களுக்கு ஸ்ரீமான் PS கிருஷ்ணன் சுவாமி அவர்கள் சமர்ப்பிக்க இருக்கிறார். அதே போல அடுத்தது ஸ்ரீமதி ரம்யா ஸ்ரீமான் ராஜேந்திரன் அவர்கள் மேடைக்கு வரவும். ஸ்ரீமதி ரம்யா ராஜேந்திரன் தயவுசெய்து மேடைக்கு வாங்க. ஸ்ரீமதி அம்புஜம் பத்ரி அவர்களும் மேடைக்கு வரணும்னு பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதி அம்புஜம் பத்ரி அவர்கள் மேடைக்கு வரணும்னு பிரார்த்திக்கிறேன். நீங்கள் எல்லாம் ராமானுஜர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ராமானுஜர் சொல்றோம் இல்ல? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சொல்றோமா? அந்த ராமானுஜருடைய பிரதிநிதிகள் இன்னைக்கு யார் அந்த ராமானுஜரை பார்க்கணும் அப்படின்னா, அந்த உடையவர் ராமானுஜருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஜிஆர் சுவாமிகள். இந்த ஜிஆர் சுவாமிகளுடைய கடாட்சம் அருள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால சற்று நேரத்தில் சுவாமிகளுடைய அருளாசியும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. பசியா இருக்க எல்லாருக்கும்
உண்மையா பசி தானே, தாகம் வேற, வெயில 10 நிமிஷம் தான், பயப்படாதீங்களோ. முடிஞ்ச உடனே இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் நீங்கள் சாப்பிட்ற இடம், நல்ல சாப்பாடு இருக்குது, வயிறார சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போகணும். சரியா? இப்பொழுது ஷாய் श्रीदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवम् इतीन्द्रप्रभनं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां ज्ञातयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीमते रामानुजाय नमः. श्रीवरवरमुनिः नमः. श्री आण्डाळ் திருவடிகளே சரணம். ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா. இன்றைய தினம் நம்ம எல்லோருமே ரொம்ப புண்ணியம் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி தலைமையில் இத்தனை குழந்தைகள் 1000 பேருக்கு மேலே நாகர்கோவில், திருநெல்வேலி, இன்னும் பல ஊர்ல இருந்து இங்கே வந்திருக்கீங்க. எல்லாரும் ஆண்டாள் சேவிச்சல எவ்வளோ புண்ணியம் உங்க எல்லாருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் மார்கழி பிறக்க போகுது. நீங்கள் எல்லாருமே மார்கழி மாதம் நம்ம வேலுக்குடி சுவாமி உங்கள் எல்லாரும் சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா, திருப்பாவை சொன்னாரா? என்ன திருப்பாவை டெய்லி நீங்கள் எல்லாரும் வீட்டில் சொல்லணும். திருப்பாவையை சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். ஏன்னா இந்த காலத்தில் நல்வழி காமிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நாங்களும் நிறைய இடங்கள்ல இப்போ சுவாமி அடிக்கடி வெளியூரில் போய் வேலுக்குடி சுவாமி இந்து சனாதன தர்மத்தை குழந்தைகளுக்கு எப்படி சொல்லணுமோ புரிய வச்சு உங்கள் எல்லாரையும் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கார். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு ஊருக்கு ஒரு திருடன் போகிறான். அந்த ஊரில் போய் எல்லா வீட்டுக்கும் போகிறான். ஆனால் அவனுக்கு அங்கே எதுவுமே கிடைக்கல, எந்த வீட்லேயும் எதுவுமே இல்லை. ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு வந்திருக்கோன்னு மனசில் நினச்சிட்டு அப்படியே திருப்பி வரான். வரும்போது இது மாதிரி ஒரு கோவில், அந்த கோவிலில் ஒரு சுவாமி ஹரிகதை சொல்லிட்டு இருக்கார், ஒரு பாகவதர். திருடன் நின்று கேட்டுட்டு இருக்கான். பாகவதர் கண்ணனை பற்றி சொல்லிட்டு இருக்கார். கண்ணனுக்கு யசோதா தங்க வட்டில் சாதம் ஊட்டுவா, ஒட்டியானம் இருக்கும், காலில் கரைக்கல் இருக்கும், கண்ணனை பார்க்க அழகாக இருப்பார், வர்ணிச்சுட்டு இருக்கார் கண்ணனை பற்றி. திருடன் வெயிட் பண்ணுறேன். சரி, இந்த சாமி சொல்கிறத முடிக்கட்டும், இந்த சாமிகிட்ட அட்ரஸ் கேட்டுப்போம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா திருடன். இந்த சுவாமி தன்னுடைய உபன்யாசத்தை முடிக்கிறார், பாகவதத்தை முடிக்கிறார். உடனே திருடன் அவர்கிட்ட போகிறான். போய், ஏ சாமி என்னப்பா வேணும்? பார்த்தாலே தெரியல, அவனை பார்த்தாலே திருடன் தெரிஞ்சு கையை கத்தி இருக்கு. இவ்வளோ நேரம் நீ சொல்லிட்டு இருந்தியா சாமி, கண்ணன் கண்ணன்னு கிருஷ்ணன்னு, அந்த தாரோடைய அட்ரஸை கொடுப்போம் அப்படிங்கிறார். திருடன் கேட்குறாங்க சுவாமி கிட்ட. உன்னோட அட்ரஸை கேட்டால் எங்கே தர முடியும்? மேலே தான் அனுப்பணும். சுவாமி கொஞ்சம் பயம் இருக்கு. அப்போதைக்கு ஒரு தப்பிக்கணும். அதற்காக என்ன பண்ணுறாருன்னா, அங்கே பாரு, அந்த காட்டில் இருப்பாங்க, போய் பாரு அப்படிங்கிறார். அந்த காட்டில் தான் இருக்குங்கிறார். திருடன் காட்டுக்குள்ளே போய் கண்ணான்னு கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே கண்ணன் ஓடி வராரு.
திருடனுக்கு வேண்டிய பொருட்காசுகள் எல்லாம் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி அதே வழியில் திருடன் இங்கே வரோம். அப்படியே போகிற வழி அதே வழியில் வரோம். இந்த சுவாமி அங்கேயே இருக்கார். இந்த சுவாமியை கொண்டு காமிக்கிறார் மொத்தத்தையும். சாமி இங்கே பாருங்க, நீ சொன்ன மாதிரி போனாங்க, கண்ணான கூப்பிட்டேன். கூப்பிட்ட உடனே வந்து அங்கே யாருமே இல்லை, அவர் வந்தார், கருப்பாக இருந்தார், இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த சுவாமிக்கு வந்து ஒன்றும் புரியல. சுவாமி சொல்றார், எனக்கு சின்ன வயசுலேயே காது குத்திட்டா, நீ வந்து என்னை ஏமாத்தாத, நீ பொய் சொல்ற. இல்லை சாமி, நீ சொன்ன மாதிரி அங்கே போய் கண்ணான கூப்பிட்டேன், கண்ணன் தான் வந்தார், கருப்பாக இருந்தார், அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தார். இல்லை போடா பைத்தியக்காரா, என்னனாவது வரதாவது, யாராவது பெரிய தனவந்தர் வந்திருப்பா, பணக்கார வந்திருப்பா, அவளை மிரட்டி நீ வாங்கிட்டு வந்திருப்ப அப்படின்னு இந்த சுவாமி சொல்றார். இல்லை சாமி, சத்தியமா சொல்றேன், நீ சொன்ன உடனே காட்டுக்குள்ள போனேன், இங்க போய் கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டேன், அந்த ஆளே தான் வந்து கொடுத்தார். அப்படியா, எனக்கு காமிங்கிறார் இந்த சுவாமி. ரெண்டு பேரும் மறுபடியும் காட்டுக்குள்ள போறான். கண்ணா கண்ணான்னு திருடன் கூப்பிடுறான். கண்ணன் திருடன் கூட பேசுறார், சிரிக்கிறார். இதெல்லாம் அசலியா காதில் விழுது. இந்த சுவாமி அங்கே இருக்கார், ஹரிகரசுந்த சுவாமி. இவர் உடனே வந்து கீழே விழுந்து பிறண்டு அழகார். சுவாமி, அடியே காட்டால எழுந்திருக்கிறேன், சஞ்சாவந்தனம் பண்ணுறேன், ஜபங்கள் பண்ணுறேன், திருவாராதனை பண்ணுறேன், இந்த உலகத்துக்கு உங்களை பற்றி எடுத்து சொல்கிறேன், நித்தியப்படி பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன், 365 நாள் உங்களுடைய ஞாபகத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் என் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பிள்ளை கண்ணை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அழகார் இந்த சுவாமி. அப்போ கண்ணன் சிரிச்சுட்டே வராரு. இவரை எழுப்பி, நீர் சந்தியாவந்தனம் பண்றீர், பகவத்கீதை படிக்கிறீர், எப்போ பார்த்தாலும் என் நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் உமக்கு நம்பிக்கை இல்லை. இவனுக்கு கண்ணன்னா கனவுலா என்னன்னு தெரியாது. நீ நின்று சொன்ன கோவில், கண்ணன் இருப்பான், காட்டில் இருப்பான், நீ அனுப்பினே. அவன் கண்ணா கண்ணன் நம்பிக்கையோடு கூப்பிட்டான். அந்த நம்பிக்கைக்காக வந்து அவனுக்கு எல்லாமே கொடுத்தான். ஆனால் நீ வந்து ஜபம் பண்ணு, எல்லாம் பண்ணிட்டு ஒரு நம்பிக்கை இல்லை. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பகவானை நாமஸ்மரணம் பண்ணிட்டு, கண்ணனை நாமஸ்மரணம் பண்ணிட்டு, நம்ம பக்தியோட பெருமாளை கூப்பிட்டால் ஒவ்வொரு வீட்டிற்குரிய கேரக்டருக்குரிய பெருமாளும் பேசுவார். வெறும் போட்டோன்னு நினைக்காதீங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம திருப்பதி பெருமாளுக்கு குருநாதர் யார் தெரியுமா? தெரியுமா? ராமானுஜர். அவருடைய மறு அவதாரம் மணவாள மார்பிகள். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்வதென்றாலும் ஒரு ஆச்சாரியன், குரு வேணும். அந்த குரு இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷ்ணு சகஸ்ரமாகட்டும், திவ்யபிரபந்தங்களாகட்டும், எந்த ஸ்லோகத்தை படித்தாலும் இது வந்து உபயோகம் இருக்காது. உபயோகம் இருக்கும், அதை பலன் இருக்காது. அதனால் நமக்கு வந்து பகவத் ராமானுஜர் இந்த உலகத்துக்கு ஆச்சாரியன். நம்ம எல்லாருக்கும் அப்பா அம்மா ஆண்டாள் நடனம் பண்ணார். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம எல்லாருக்கும் நல்ல வழியை காமிச்சு இது மாதிரி ஏராளமான மக்களை ராமானுஜர் என்ன நினைச்சாரோ அடியார்களாக ஆசைப்பட்டார். அந்த கைக்கரியத்தை வேலுப்படி கிருஷ்ணன் சுவாமி பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா இப்போ இதுபடியே நாங்களும் போயிட்டு முப்பத்து இருக்கோம், எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு அரிய கைங்கரியம் இது. ஏன்னா கூடி இருந்து பிரித்தவர் ரொம்ப வாயில இதுதான் சொல்லணும். நாங்கள் மாத்திரம் சக்கரை பொங்கல் சாப்பிட்றோம், கோஷ்டிக்கு போகிறோம், விசாலம் எடுத்துக்கிறோம், பெருமாளை சொல்லிக்கிறோம், வந்துடுறோம்.
ஆனால் சுவாமி ஆச்சாரியன் ராமானுஜர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி வச்சுட்டு வந்துட்டே இருக்காரு. இன்னும் நிறைய ஊர்கள்ல இது மாதிரி நிறைய கைகேள்வி பண்ணிட்டு இருக்காரு சுவாமி. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியன் வேலுக்குடி சுவாமி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி அவர்களுக்கும் நீங்காசம் நிறைந்து நம்ம சுவாமி சொல்றதெல்லாம் நீங்க கேட்டு அவர் எப்படி சொல்றாரோ திருப்பாவை இன்னும் நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்டு நீங்க எல்லாரும் ஆண்டாள் சாதிப்பது போல் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான் எப்போ கோவிந்தாவை சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம வேலுக்குடி சுவாமி இது போல் பல்லாண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நாம விளையாடாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து நீங்கள் நினைத்து எப்போ மகிழ்ச்சியா இருக்கிறது நல்லா சந்திக்கிறோம். ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா. சத்தமா சொல்லுங்க. ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா. ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா. ஸ்ரீமான் PS கிருஷ்ணன் சுவாமி அவர்களுக்கு சுவாமி மங்களாசாசனம் செய்கிறார். இவர் தான் பஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். நீங்களாம் இப்போ புஷ்பலதா ஸ்கூல் பஸ் அதெல்லாம் வந்தீங்க இல்லையா, ஜெயேந்திரா ஸ்கூல் போல பல ஸ்கூல் பஸ்ஸுக்கெல்லாம் மற்ற டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லார்ட்டையும் பேசி ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் சுவாமி. இவர் ஸ்ரீமதி ரம்யா அண்ட் ஸ்ரீ ராஜேந்திரன் இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு இங்க இருக்க லேடி வாலண்டியர்ஸ் கிட்டத்தட்ட 35 பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 35 பேர் இவங்களுடைய தலைமையில் இவங்க ஒருங்கிணைச்சு தான் பண்ணியிருக்காங்க. இவர்கள் மூலமாக அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் RSS தொண்டர்கள் அவர்களை சுப்பிரமணிய ராஜா அவர்தான் இத்தனை பேருக்கு கை தட்டலாமே தொண்டர்களை எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தார். மற்ற கிராம ஒருங்கிணைப்பாளர்களுக்கெல்லாம் நம்ம சீனிவாச பெருமாள் கோவிந்தா அங்க போய் நம்ம பேசிக்கலாம். சரியா? இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிகளுடைய அருள் முறையை கேட்டு இன்புற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் 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 ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் 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 ஸ்ரீ கிருஷ்ணா.
திருவாடிப்பூரம் எமக்காக வந்தோ இந்த ஆண்டாள் அவதரித்தாள். குந்தாத வாழ்வான வைகுந்த வாக்குவம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஆண்டாள் அடி பணிவோம். இந்த யாத்திரை குழந்தைகளான உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. நம்மாழ்வார் ஆழ்வார்களிலே தலைவர். அவர் பல பாசுரங்களை பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த நம்மாழ்வார் ஒரு பாட்டில் சொல்லும் போது, இளமையில் கல், இளமையாக இருக்கும் போது, வயதாகாத போது கல்வி கற்க வேணும்னு சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் இப்போ ஆண்டாள் சேவிக்க வந்திருக்கிறீர்கள். ஒரு 10 நிமிஷம் எந்த சத்தமும் இல்லாமல் கேட்க வேண்டும். ஒரே எந்த சத்தமும் வரக்கூடாது. பின்னால் முன்னால் எங்கே இருப்பவர்களும் இன்னும் சத்தம் வருகிறது, எங்க சத்தம் வருகிறதோ நிறுத்தவும். யாரும் யாரோடும் பேச வேண்டாம். யாரும் பேச வேண்டாம். 10 நிமிடங்கள். அப்புறம் எல்லாரும் எல்லாரோடும் பேசலாம். இந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய பிறப்பிடம், ஆண்டாளுடைய அவதார ஸ்தலம். இப்போது நாம் நடு மண்டபத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த பக்கம் நேர போனால் ஆண்டாள் ரங்கமன்னார் கோயில். இந்த வலதுபுறத்திலே போனால் ஆண்டாளுடைய தகப்பனார் அப்பா பெரியாழ்வாருடைய கோயில். நேர போய் இடது பக்கம் திரும்பினால் வடபத்திரசாயி என்று படுத்து கொண்டிருக்கிற பெருமாள் கோயில். எல்லாரும் 3 கோயில்களும் போய்விட்டு வந்தீர்களா? பெரியாழ்வாருடைய கோயில், வடபத்திரசாயி கோயில், ஆண்டாள் ரங்கமன்னார் கோவில். 3 கோவில், 3 இடங்கள். நான் 4வது ஒன்று விட்டிருக்கிறேன். இதை தவிர 4வது போனீர்களே, எது 4வது? என்னம்மா? அவதார ஸ்தலம். பிறந்த இடம் துளசி மாடம், அதான் 4வது. அப்ப 4 இடத்துக்கு போயிருக்கிறோம், தரிசித்திருக்கிறோம். இங்கு எதற்காக வந்தோம்? எதற்காக வந்தோம்? சுற்றுலாவா? பள்ளிக்கூடத்தில் அழைத்து கொண்டு போகும் சுற்றுலாவா? அல்லது பெற்றோர்களோட போகும் சுற்றுலாவா? நாள் அவ்வளவுன்னு நினைச்சிட வேண்டாம். அது மட்டும் இல்லை, அதுக்கு மேல பல பயன்கள் இருக்கின்றன. சுற்றி பார்ப்பதற்காக நாம் வரவில்லை. நம் உள்ளத்தில் ஆண்டாள் திருவடிகளை சுற்றி கொள்ளுவதற்காக வந்திருக்கிறோம். நாம சுற்றி பார்க்கறதுக்கு போல ஆண்டாளுடைய திருவடி நம் உள்ளத்தில் சுற்றி சுழன்று கொண்டு இருக்க வேண்டும். பக்தி சுற்றுலான்னு வச்சிருக்கோம். பக்தியை வளர்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்கு வந்திருக்கிறோம். வந்தவர்கள் எல்லாம் பல ஊர்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஊருக்கு வந்து ஆன்மீக விஷயத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பலரும். அவர்களுடைய விடா முயற்சியாலே அவர்கள் சொல்லித்தான் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். அதனால உங்கள் சார்பில் முதலில் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் அனைவரையும் ஒரு நிமிஷம் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ், ஒருங்கிணைப்பாளர்கள், பிரச்சாரகர்கள், அவர்கள் எல்லாரும் இங்க மேடைக்கு வரவும். அனைவரும் நீங்க இப்ப பெரிய கைத்தட்டல் கொடுத்தாங்க. அவர்களுடைய விடாமுயற்சியில் தான் இங்க நாம வந்திருக்கிறோம். ஸ்ரீமான் சர்வாங்க சுந்தரதாஸ். சத்தமே கேட்கவில்லையே.
சர்வாங்க சுந்தரதாஸ். அடுத்தது அவருடைய மகள் கீதா. மீனாட்சி காது எனக்கு சுமாராக கேட்கிறது. இங்கு யாரெல்லாம் பனையங்குளத்திலே வந்திருக்கிறீர்கள்? பனையங்குளம், பனையங்குளம் செல்வராணி. இவர்தான் செல்வராணி. உங்களுக்கு தெரியும், மற்ற ஊர்க்காரர்கள் தெரிந்து கொள்ளவும். பனையங்குளத்துக்காரர்களுக்கு தெரியும், மற்ற ஊர்க்காரர்களும் தெரிந்து கொள்ளவும். ஷண்பகராம நல்லூர். யாரெல்லாம் கை தூக்கணும்? ஷண்பகராம நல்லூர். நல்லது, அந்த ராமனுடைய ஆகு பூர்ணமா இருக்கட்டும். சுலோச்சனா, சுலோச்சனா. ஷண்பகராமன் நல்லூரில் பிரச்சாரம் பண்ணும் சுலோச்சனா வரட்டும். அடுத்தது கூந்தன்குளம். கூந்தன்குளம் யாரு? நீ கூந்தல்குளம் அந்தோணி அம்மாள். அந்தோணி அம்மாள் கூந்தன்குளம். அடுத்தது கலந்த பனை. கலந்த பனை எங்கே உள்ளீர்கள்? யாரும் இல்லையா? கலந்த பனை ஸ்ரீமான் திலகர். மக்கள் எங்கே? சரி, கலந்த பனை திலகர் அவர்கள் ராஜலிங்கபுரம். அங்கே உள்ளீர்களா? ராஜலிங்கபுரம். ஸ்வேதா, ஸ்வேஹா. ராஜலிங்கபுரம். அடுத்து வீரபாண்டியன். வீரபாண்டியன் மனுவேல். வீரபாண்டியன் மனுவேல் எந்த ஊர்? வீரபாண்டியன் ஊர். மனுவேல் அதிகாரி. அவர்தான் அந்த கோஆர்டினேட்டர், பிரச்சாரகர். அவருக்கு உங்கள் சார்பில் பாராட்டு, நன்றி. ஆலங்குளம். ஆலங்குளம். ஆலங்குளத்தவர்கள் உமா மகேஸ்வரி வரட்டும், வரட்டும். ஆலங்குளம் உமா மகேஸ்வரி. ஆலங்குளம் உமா மகேஸ்வரி. அடுத்தது தெற்குப்பட்டி. யார்? தெற்குப்பட்டி முத்துலட்சுமி. எல்லா பிரச்சாரகர்களிலும் இளமையான பிரச்சாரகர் இல்லையா? இன்னும் சிறியவர்களா? சரி சரி, பெண்களில் இளமையான பிரச்சாரகர். தெற்குப்பட்டி முத்துலட்சுமி. எட்டங்குளம் மாரிமுத்து. எட்டங்குளம். இங்க வந்திருப்பது யார்? எட்டங்குளம். சரி, மாரிமுத்து. நெல்லை துருத்து கார்த்திஷ் குமார். நெல்லை துருத்து வாருங்கள், வாருங்கள். இங்க யார் நெல்லை துருத்திலிருந்து வந்தது? சரி. வெங்கடாச்சலபுரம் முத்துலட்சுமி. வெங்கடாச்சலபுரம் வந்தது இங்கே வெங்கடாச்சலபுரத்திலிருந்து முத்துலட்சுமி. தாழையுத்து லக்ஷ்மி. தாழையுத்து லக்ஷ்மி. நீங்க அம்மா குழந்தைங்க வா, உள்ள கூப்பிடுங்க. ஆண்டாள் மேடைக்கு வரவும். ஆண்டாள் வேஷம். ஆண்டாள் வேஷம். தாழையுத்து லக்ஷ்மி. கங்கை கொண்டான் வெங்கடகிருஷ்ணன். இவருக்கு நல்ல கைத்தட்டல் கிடைக்கிறது. ராஜபதி வெங்கடகிருஷ்ணன்.
நீங்க அப்ப இன்னொரு வெங்கடேஷ் இருக்கு. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சரி. டபுள் ஆக்ஷன். எஸ் குப்பண்ணாபுரம் சங்கரம்மாள் என்று ஆண்டாள் வேஷமிட்டுக் கொண்டு வந்த இந்த குழந்தைக்கு ஆண்டாள் அருள் பூர்ணமாக கிட்டட்டும். குப்பனாபுரம் சங்கரம்மாள், தாழையூத்து மாரீஸ்வரி. சொக்கநாச்சியாள்புரம் முத்தமிழ் செல்வி. முத்தமிழ் செல்வி வரல. சரி, அவங்க மாரீஸ்வரி சார். அவங்க மாரீஸ்வரி தாழையூத்து போயிடுச்சு. பின்னாடி போயிடுச்சு. லக்ஷ்மின்னு சொன்னோம். மாரீஸ்வரி. மாரீஸ்வரி தாழையூத்து ஸ்ரீமதி மாரீஸ்வரி வருக. பன்னீரூத்து பத்து மருது பட்டு மருது. பன்னீரூத்து பட்டு மருது. வல்லவன்கோட்டை திருப்பதி. நீவா கண்ணனாக வேஷமிட்டார். கையில் புல்லாங்குழல். இங்கிருக்கும் ரங்கமன்னாரே கண்ணன். சீதா பார்ப்பநல்லூர் செல்வி இல்லை. சரி. திம்மராஜபுரம் ரம்யா. திம்மராஜபுரம் ரம்யா. ஆழிக்குடி பேச்சியம்மாள். ஆழிக்குடி பேச்சியம்மாள். கால்வாய் இளமாறன். இவர் இன்று பெயரில் இளமையோடு இருக்கிறார், வயதிலும் இளமையோடு இருக்கிறார். இவருடைய 81வது வயது வரும்போதும் இளமாறன் என்கிற பெயர் தான் இருக்கும். வயது மாறும், பிரச்சாரம் மாறப்போவதில்லை. இன்று இருக்கக்கூடிய ஈடுபாடு அவருடைய 101வது வயசு வரைக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டாளிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நத்தம் கிருஷ்ணவேணி. நத்தம் கிருஷ்ணவேணி அம்மாள். பராக்கிரம பாண்டி ஷண்முக சுந்தரம். பாருங்கள். ஆலடியூர் கமலாதேவி. ஆலடியூர் கமலாதேவி. காரியாண்டி அம்மா பொண்ணு. சம்பவர் வடகரை ஏசக்கி அம்மாள். நாகைக்குளம். நாகர்குளம் பிரேமா. வேறு யாராலும் நான் மறந்திருக்கிறேனா? எல்லாரும் வந்தா இருந்ததா? இப்ப எல்லாருக்குமா சேர்த்து ஒரு பெரிய கை தட்டல். நான் சொல்றதை அப்படியே அனைவரும் திரும்ப சொல்லவும். எங்களுக்கு பக்தியை நல்ல பண்புகளை வளர்த்துவிட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. ஆண்டாள் அருளை பெற்றுக் கொடுத்த இங்கு வர வழிகாட்டிய உங்களுக்கு மிகவும் நன்றி. இதே போல அனைத்து திருத்தலங்களுக்கும் எங்களை நீங்களே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைக்கிறோம்.
அதை நீங்களும் ஆண்டாள் ரங்கமன்னாரும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். நாங்கள் எப்போதும் நம் பாரத தேசத்தில் பக்தியோடும் நம்முடைய தர்மமான சனாதன இந்து தர்மத்தில் ஈடுபாடோடும் நல்ல பண்புகளோடும் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்பவராக இருப்போம். அப்படி இருக்க ஆண்டாள் ரங்கமன்னாரும் பெரியாழ்வாரும் எங்களுக்கு எப்போதும் அருளட்டும். இப்போது எல்லாரும் சேர்ந்து பாட்ட சொல்லுவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் திருவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சூரி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் உப்பு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பொலிக பொலிக பொலிக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். சுவாமி ராமானுஜர் திருவடிகளே சரணம். ராமானுஜருடைய அருள் எங்களுக்கு நிறைவாக எப்போதும் கிட்ட வேண்டும். திவ்ய திருத்தலங்கள் அடிக்கடி சென்று பக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. சரி, நீங்கள் எல்லாரும் வந்ததற்கு கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இவர்கள் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி ஏற்படுத்தின ஸ்ரீமான் வகுலாவரணன் அவர்கள் ஒரு நிமிடம் மேடைக்கு வருகிறார். இவர்தான் இவர்கள் எல்லாரையும் தயார்படுத்தி என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லி அது எப்படி உங்களை சென்று அடைய வேண்டும்ங்கிற முயற்சி எல்லாம் எடுத்து வருபவர். இப்ப உங்களிடத்தில் அவர் சார்பில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இப்போது இங்கு வந்திருக்கிறது 600 குழந்தைகளும் அவருடைய பெற்றோர்கள் 600 பேரும். இதுதான் இங்க வந்திருக்கிறீர்கள். நீங்கள் திரும்ப போன பிற்பாடு ஒவ்வொருத்தரும் 10 குழந்தைகளுக்காவது இங்க பார்த்ததை கற்றுக்கொண்டதை எடுத்து சொல்ல வேண்டும். இங்க வந்துவிட்டு போனால் அந்த கதையை எல்லாரும் கேட்பார்களா இல்லையா? சுற்றுலா போயிட்டு வந்தாலோ எக்ஸிபிஷன் போயிட்டு வந்தாலோ என்னென்ன பார்த்தோம்னு சொல்லுவீர்களா இல்லையா? அதை போல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்றோம், ஆண்டாளை பற்றி தெரிந்து கொண்டோம். சிறு வயதில் பக்தியோடு இருக்க வேண்டும், சின்ன வயசுல பக்தியோடு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டாளிடத்தில் தெரிந்து கொண்டோம். பெரியாழ்வார் தன் குழந்தைக்கு பக்தியை ஊட்டினார். அதனால் தான் ஆண்டாள் இப்படி வளர்த்திருக்கிறாள். எங்கள் பெற்றோரும் அப்படி பக்தியை கொடுக்கிறார்கள், நாங்களும் பக்தியோடு வளருவோம் அப்படிங்கிறத நீங்க உறுதி எடுத்துக்கொண்டு இங்க இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் 10 பேருக்காவது சொல்லணும். ஒவ்வொரு குழந்தையும் நீங்க இன்னொரு 10 பேருக்காவது சொல்ல வேண்டும். அடுத்த தரம் இப்ப 1200 பேரா போனவர்கள் அடுத்த ஊருக்கு செல்லும் போது அடுத்த கோயிலுக்கு எத்தனை பேர் போனோம்? 1200 10ஆல பெருக்கினா 1200 10ஆல பெருக்கினால் 12,000. இந்த கோவில் 1,20,000 பேர் தாங்கும். 12,000 ஆண்டாளுக்கு ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் 12 லட்சம் பேர் வந்தாலும் ஆண்டாளுடைய அருட்பார்வை சிறு பார்வை போதும். அந்த அளவுக்கு பக்தியும் யோகமும் வளர்ந்திருப்பவர்கள். எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் கண்ணனுக்கு போராது. எத்தனை ஒன்று சொல்றேன், கோகுலத்தில் இருந்த பசுமாடுகள் எத்தனை? கோகுலத்தில் இருந்த பசுக்கள் மாடுகள் எத்தனை?
30,000மா? 30 லட்சமா? கண்ணன் வீட்டுல மட்டும் இருந்தது 7 லட்சம். கண்ணன் வீட்டுல மட்டும் இருந்த பசுக்களின் எண்ணிக்கை 7 லட்சம். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். கச்சு கறவை கணங்கள் பல கறந்து, கச்சு கறவை கணங்கள் பல கறந்து அத்தனை மாடுகள், அத்தனை மாடுகளை மேய்த்தவருக்கு நம்மள மேய்க்க முடியாதா? நீங்க எத்தனை பேர் வந்தாலும் நம்ம தான் செய்வார். எத்தனை பேர் எத்தனை கேட்டாலும் கொடுப்பார். வேண்டி செல்லாம் தரும் போதிலா வள்ளல் மணிவண்ணன் ஆழ்வாருடைய பாசம். அதனால் வகுடாபரணனுடைய தொண்டு இன்னும் சிறக்க உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும். ஒத்தொத்தரும் திரும்ப ஊருக்கு போய் 10 பேரிடத்தில் எடுத்து சொல்லணும். நல்லத்தை எத்தனை பேரிடத்துல சொன்னா நல்லது தானே. நமக்கு ஒரு நல்ல பொருள் கிடைத்தா குணத்தையார் கொடுக்க வேண்டாமா? அது போல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கிறதுனாலே அதை பல பேருக்கு சொல்ல வேண்டும். வகுடாபரணனுக்கு உறுதுணையாக இருந்து இவற்றை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீமதி அருணா, ஸ்ரீமான் கமல், ஸ்ரீமதி ரம்யா பரத்வாஜ் அவர்கள், ஸ்ரீமதி அபராஜிதா அவர்கள், அவர்களையும் மேடைக்கு வரும்படி கேட்டுக் கொள்கிறேன். இந்த மார்கழி மாசம் டிசம்பர் 16ஆம் தேதி பிறக்க போகிறது. டிசம்பர் 16 இருந்து மார்கழி 1ஆம் தேதி பிறக்கும். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? போன ஆண்டு பாவை நோன்பு பண்ணது. பாவை நோன்பு போன ஆண்டு பண்ணோம். அது இந்த ஆண்டு தொடர வேண்டும். உங்கள் எல்லாருக்கும் அதுக்குண்டான லிங்க் அனுப்பி வைக்கப்படும். பாவை நோன்பு லிங்க் அனுப்பப்படும். எல்லாரும் கலந்து கொண்டு ஆண்டாள் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருப்பாவை கற்றுக்கொண்டு விட்டீர்கள். எல்லாருக்கும் திருப்பாவை முடிஞ்சுதா? எத்தனை பாட்டு தெரியும்? 3, 30? எத்தனை பேருக்கு திருப்பாவை 30 பாட்டு தெரியும்? சரி, கோஆர்டினேட்டர் சிலத்திலே வேண்டிக் கொள்கிறேன். சீக்கிரமாக மற்ற எல்லாருக்கும் திருப்பாவை 30ஐயும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து சொல்ல வேண்டும். அன்னைக்கு தான் ஆண்டாளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதை சொல்ல சொல்ல கண்ணனுடைய அருள் கிடைக்கும். வந்த இடத்தில் சொல்லுகிறேன், நினைக்க வேண்டாம். வரும் 16ஆம் தேதியிலிருந்து பாவை நோன்பு விழா தொடங்கும். கலந்து கொள்ளவும், திருப்பாவை 30 பாடல்களும் சொல்லவும், ஊருக்கு திரும்ப சென்ற பிற்பாடு ஒருத்தர் 10 பேருக்காக எடுத்து உரைக்கவும். இதுவரைக்கும் இங்க வந்ததுக்கு உண்டான பயன். பெரியாழ்வாரை தரிசித்துக் கொண்டோம், அவரிடத்திலிருந்து பக்தியை பெற்றோம். ஆண்டாளை தரிசித்தோம், அருளை பெற்றோம். ஆண்டாள் பிறப்பிடத்தை சேவித்தோம், நம்முடைய பாபங்களே தொலையும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய மகான்கள் வந்து பஜனை பண்ணி ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே விடாம மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் எத்தனையோ நன்மை. அதை வந்து நமக்கு பண்ணி கொடுத்தார் ஸ்ரீமான் வம்சி அவர்கள். அவர்களுடைய குழுவினருக்கும் பாராட்டும் சரி, நன்றியும் சரி, ஆசீர்வாதம் சரி, நீங்காத செல்வமாக நிலைத்திருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இது தவிர